ChatGPT மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மூளையோட ஆக்டிவிட்டி கம்மியாகுதுன்னு எம்ஐடியோட ஒரு ஸ்டடீஸில் ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா 3 குரூப் ஆஃப் பீப்புள் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ChatGPT மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து வெறும் வெப் சர்ச்சு, கூகுள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு தன்னோட ஓன் திங்கிங்கை வச்சு ஒரு டாஸ்க் முடிக்க வச்சுருக்காங்க. எல்லாரோட டாஸ்க்கையும் எடுத்து அனலைஸ் பண்ணி எல்லாரோட பிரெயின் ஆக்டிவிட்டியும் பார்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சொந்த அறிவை யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய மூளையில் நல்ல ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணவங்களுக்கு ChatGPT மாதிரி உள்ள ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் மூளை ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ப்ளஸ் அதில் வர்ற அவுட்புட்டோட ஓனர்ஷிப்பும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி படிப்படியாக கம்மியாக இருக்குது. கேட்குறப்பையும் நிறையா அவங்களால பதில் சொல்ல முடியல. எழுதின குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் வச்சு எழுதுகிறப்ப நல்லா இது கிராமர்லாம் நல்லா இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் குவாலிட்டியாக இல்லை, ஒரு செயற்கைத்தனம் நல்லாவே வெளிப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐலாம் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்களோட ஓன் திங்கிங் பவர் மட்டும் இழந்துடாதீங்க. அது இழந்துட்டிங்கன்னா உங்கள் மசில் மாதிரி தான், எப்படி பாடி மசில் மாதிரி தான் உங்கள் மென்டல் மசிலும் வீக் ஆகிடும். திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டியே இழந்துருவோம். அதனால் இந்த ஸ்டடீஸ் எடுத்து படிங்க. ஸோ உங்கள் ஏஐ யூஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் சொந்த மூளையும் அப்பப்போ ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அப்ளை பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவாக வச்சுங்க. தேங்க்யூ.